எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆளு வழிபட்டில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களின் ராஜா. இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பல சித்தர்கள் இன்றும் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக பிரபலமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த சதுரகிரி மலையின் தற்போதைய வழித்தடம், வரலாறு மற்றும் பலரும் சொல்லாத இம்மலையின் விசித்திரங்களை பற்றி பார்க்க உள்ளோம். தென் கைலாயம் என்று பலராலும் போற்றப்படும் இம்மலையில் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் என இரண்டு மூலவராக சிவபெருமன் அருள் புரிகிறார். தாயார் ஆனந்தவல்லி மற்றும் சந்தனமாரியம்மன் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறாள். திசைக்கு 4 மலைகள் வீதம் 4 திசையும் சேர்த்து 16 மலைகள் சமமாகவும் சதுரமாகவும் அமைந்துள்ள காரணத்தால் இம்மலை சதுரகிரி என்ற பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த மலையின் பரப்பளவு சுமார் 64,000 ஏக்கர் கொண்டது. இதற்கு முன்பு அமாவாசை, பௌர்ணமி போன்ற குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே அனுமதி அளித்த நிர்வாகம் இப்போது தினமும் பக்தர்கள் வந்து செல்ல அனுமதி தந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. 3 மாவட்டங்களுக்கு நடுவில் அமைந்துள்ள இம்மலைக்கு மொத்தமாக 3 வழிகள் உள்ளன. ஒரு சிலர் மட்டும் 4வது வழியும் உள்ளது என்று சொல்கின்றனர். மதுரை மாவட்டம் சாத்தூர் வாழைத்தோப்பு வழியாகவும், விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு தானிப்பறை வழியாகவும், தேனி மாவட்டம் வருசநாடு வழியாகவும் சதுரகிரி மலை ஏற பாதைகள் உள்ளன. இதில் தானிப்பறை வழியில் மட்டுமே எல்லா நாட்களும் பக்தர்கள் செல்ல முடியும். ஆனாலும் சில நிபந்தனைகள் உள்ளன. காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே நுழைவாயில் திறந்திருக்கும். அதன் பின் மூடிவிடுவார்கள். 10 மணிக்குள்ளாக மலையேற ஆரம்பித்து விட வேண்டும். அதே போல மலைக்கு மேலே உள்ள கோவிலில் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்கள் தங்க அனுமதிக்க மாட்டார்கள். 4 மணி அளவில் கீழே இறங்க ஆரம்பித்து விட வேண்டும். மலையில் யானைகள், காட்டெருமைகள், கரடிகள், மலைப்பாம்புகள் போன்ற மனித உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் பல இருப்பதால் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதி கிடையாது என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த முறை தானிப்பறை வழியில் தான் சென்றேன். நான் போகும்போது மலைப்பாதையின் பல இடங்களின் நிலையை காணொலியாக பதிவிட்டுள்ளேன். புதிதாக போக நினைப்பவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் நான் எனது கிராமத்திலிருந்து மதுரைக்கு வந்தேன். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் விசாரித்ததில் விசேஷ காலங்களில் மட்டும் ஒரு சில பேருந்துகள் மலை அடிவாரமான தானிப்பறைக்கு நேரடியாக செல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகள் விடப்படுவதாக சொல்லப்பட்டது. நான் சென்றபோது பத்திராயிருப்பு பேருந்து இருந்தது. அதில் ஏறி தானிப்பறை விளக்கில் இறங்கி கொண்டேன். அதாவது அந்த நிறுத்தத்தில் இறங்கி வலதுபுறம் 7 கிலோமீட்டர் சென்றால் தானிப்பறை வரும். அதுவே இடதுபுறமாக சென்றால் பத்ராயிருப்பு வரும். சிலர் இங்கிருந்து நடைபயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பலர் இங்கிருந்து ரூபாய் 30 கொடுத்து ஆட்டோவில் ஏறி தானிப்பறை செல்கின்றனர். தானிப்பறையில் உள்ள அன்னதான கூடத்தில் உணவருந்து விட்டு தண்ணீர் பாட்டில், சிற்றுண்டிகள், வேஷ்டி துண்டுகள் வாங்கி கொண்டு நுழைவாயிலில் இருக்கும் விநாயகரை வணங்கிவிட்டு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி உள்ளே நுழைந்தால் மலை மேலே உள்ள கோவில் திருப்பணிக்காக மணல் இருக்கும் துணிப்பையை விருப்பமிருந்தால் எடுத்து செல்லுங்கள் என்று ஒருவர் கூற, நான் 2 பைகளை எடுத்துக்கொண்டு மலையேற தொடங்கினேன். 2 என்பது சற்று சிரமமாக இருக்கும். நீங்கள் செல்லும் போது ஒரு பையாவது எடுத்து செல்வது புண்ணியம். கொஞ்ச தூரம் வரை நூற்றுக்கணக்கான அடியார்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். உதவ நினைப்பவர்கள் சில்லறை போகும்போதே எடுத்து செல்லுங்கள். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு ஆசீர்வாத விநாயகர் சந்நிதி வரும். முழுமுதற் கடவுளை வணங்கி அருகில் உள்ள அம்மனையும் தரிசித்து நமச்சிவாயம் என்று சொல்லிக்கொண்டே பயணத்தை தொடர வேண்டும். வெள்ளையங்கிரி மலை சென்றவர்களுக்கு இந்த பாதையானது எவ்வளவு பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 5க்கும் மேற்பட்ட இடத்தில் தண்ணீர் தொட்டிகள், ஏகப்பட்ட இடத்தில் சிற்றுண்டி கடைகள், ஆங்காங்கே நீரோடைகள், வழிநெடுக்க மரஞ்செடிகள், முக்கியமாக மலை அடிவாரத்தில் 2 இடத்தில் அன்னதான கூடம், மலை மேலேயும் அன்னதான கூடம் என பயண கலப்பே தெரியாமல் மூலிகை காற்றை சுவாசித்து கொண்டே மலை ஏறி இறங்கலாம். வழியில் சில இடங்களில் எளிதான படிக்கட்டுகளும் சில இடங்களில் பாறை கற்களும் காணப்படும். பாதையின் அமைப்பை பல இடங்களில் படம் பிடித்து காண்பித்துள்ளேன். சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பயமில்லாமல் மலையேறி சிவ தரிசனம் செய்து செல்கிறார்கள். மழைக்காலங்களில் மட்டும் சற்று சிரமமாக இருக்கும். அது போன்ற சமயங்களில் மலையேற அனுமதி உண்டா என்பதை விசாரித்து கொண்டு சதுரகிரிக்கு செல்லுங்கள். ஆசீர்வாத விநாயகரை வணங்கிய பின்பு அடுத்ததாக உள்ள வனப்பேச்சியம்மன் மற்றும் கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றால் குதிரை ஊற்று, வழுக்குப்பாறைகள் வருகின்றன. சிறிது தூரத்தில் அத்ரி மகரிஷி பூஜித்த லிங்கத்தையும் தரிசிக்கலாம். அதற்கடுத்ததாக காராம்பசு தடம் உள்ளது. இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு காராம்பசுவின் மடிவில் பால் அருந்தியதாக வரலாறு. இதனையடுத்து கோரக்க சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலியின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது.
இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விருதுகளை பிடித்து தொங்கி ஏறத்தான் செல்ல வேண்டும். இது ஆபத்தான இடம் என்பதால் இங்கே குளிக்கவோ தண்ணீர் எடுக்கவோ பக்தர்கள் முயற்சிக்க வேண்டாம். இதை ஒட்டிய குகையின் உள்ளே ஒரு சிறிய லிங்கம் உள்ளது. இதை காணும்போது உங்களுக்கு மெய் சிலிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. கோரக்கர் மலைக்கு நேர் மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது. கொஞ்சம் இளவட்ட ஆளுங்க போக முடியும் என்று சொல்லப்படுகிறது. ரொம்பவே செங்குத்தான பாதை என்பதால் எல்லோரும் முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இதையடுத்து இரட்டை லிங்கத்தை தரிசிக்கலாம். இதற்கு ஒரு கதை உள்ளது. ஆனந்த சுந்தரம் என்பவர் ஒரு சிவபக்தர். ஆனால் அவரது மனைவி ஆண்டாள் என்பவள் பெருமாள் பக்தை. இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வார்கள். இதற்கு விடை காண இருவரும் சதுர்கிரி வந்து தியானம் செய்தனர். ஒரு நாள் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார். கடவுளை கண்ட கணவன் மகிழ்ச்சியில், சிவபெருமானே, தாங்களே அனைத்துமாக இருப்பவர் என்பதை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார். சிவபெருமான் ஆண்டாளிடம் சென்றார். அவளோ, நான் உங்களை ஒரு நாளும் நினைத்ததே இல்லை, பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றால். அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்தனர். இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவன் லிங்கம், விஷ்ணு லிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார். இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது. இந்த இரட்டை லிங்கத்தை கடந்தால் சதுர்கிரி பயணத்தில் பாதையை கடந்து விட்டீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மகாலிங்கத்தை தரிசிக்க அவரவர் உடலுக்கு ஏற்றவாறு 3 மணி முதல் 4 மணி வரை ஆகும். அடுத்ததாக சின்ன பசுக்கடை என்ற பகுதியையும் அதனை கடந்தால் நாவல் ஊற்று வருகிறது. இந்த ஊற்று நீரானது சர்க்கரை நோயை குணமாக்கும் என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது. அதன் பின்னர் பச்சரிசி பாறை, வனதுர்க்கை கோவில், பெரிய பசுக்கிடை மற்றும் பிலாவடி கருப்பு கோயிலை அடையலாம். ஒவ்வொரு இடத்தின் பெயருக்கும் ஒவ்வொரு காரணமும் கதையும் இருக்கிறது. அதனை கூற வேண்டுமானால் பதிவின் நீளம் அதிகரிக்கும் என்பதால் முக்கியமான சிலவற்றை மட்டும் விரிவாக கூறியிருக்கிறேன். பிலாவடி கருப்பு சாமியினை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். வணிகர் ஒருவருக்கு சிவன் கோவில் கட்டும் ஆசை இருந்தது. ஆனால் பணம் போதவில்லை. பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காலங்கிநாதர் சித்தரிடம் சென்றால் உனது விருப்பம் நிறைவேறும் என்றார். வணிகரும் சதுரகிரி வந்து காலங்கிநாதரை தரிசித்தார். அவர் அங்குள்ள சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி வணிகரிடம் கொடுத்தார். மீதமிருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறைகளால் மூடினார். இந்த கிணற்றுக்கு காவலாக கருப்பு சுவாமியை நியமித்தார். இவரது சன்னதியில் 3 காய்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது. இதனால் இவரை பிலாவடி கருப்பர் என்று அழைத்தனர். இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நான் கருப்புசாமி கோவில் முன்புறத்தில் ஓடும் நீரோடையில் குளித்து முடித்து உடைமாற்றிக்கொண்டு கருப்புசாமியிடம் வேண்டிக் கொண்டு பயணத்தை தொடர்ந்தேன். சிறிது தூரத்தில் பல கடைகள் இருந்தன. அதில் பூஜைக்கான பொருட்கள், வேட்டி துண்டுகள், மூலிகைகள், சாம்பிராணிகள் போன்றவைகள் விற்கப்பட்டன. பூஜைக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொண்டு ஈசனை தரிசிக்க சென்றேன். சிறிது தூரத்தில் பாதையானது 2ஆக பிரியும். அதில் இடதுபுறமாக சென்றால் சந்தனமகாலிங்கம் கோவிலுக்கு செல்லலாம். நான் வலதுபுறமாக படிக்கட்டுகளில் ஏறி முதலில் சுந்தரமூர்த்தி லிங்கத்தை தரிசனம் செய்தேன். இது அகத்தியர் உருவாக்கி பூஜித்த லிங்கம். அதற்கடுத்ததாக சுந்தரானந்த சித்தர் பூஜித்து வந்தார். எனவேதான் சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அருளை வழங்குவது சுந்தரமகாலிங்கம், பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என கூறுவார்கள். இரவு 12 மணிக்கு இந்த சன்னதி அருகே யாரும் செல்வதில்லை. அப்பொழுது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவார்கள் என்பது ஐதீகம். அதற்கடுத்ததாக சில படிக்கட்டுகள் மேலே ஏறி போனால் நாம் ஆவலோடு காண வந்த சுந்தரமகாலிங்கத்தை தரிசனம் செய்யலாம். இக்கோவிலின் பின்புறத்தில் சற்று மேலான பகுதியில் தாயார் ஆனந்தவல்லி என்ற நாமத்தோடு லிங்க வடிவில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாள். அம்மனை தரிசித்து வந்த வழியில் திரும்பி இறங்கி சென்றால் அன்னதான கூடம் இருக்கும். அங்கே வேண்டும் அளவுக்கு உணவு அருந்திவிட்டு படிக்கட்டுகளில் இறங்கி வலதுபுறமாக செல்லும் பாதையில் ஏறினால் அங்கேயும் ஒரு அன்னதான கூடம் இருக்கும். பின்பு தொடர்ந்து மேலே ஏறி சென்றால் அருள்மிகு சந்தனமகாலிங்கத்தை தரிசிக்கலாம். ஈசனின் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்த பார்வதி தேவி தினமும் சந்தனாபிஷேகம் செய்தால். இதனால் மனமகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரரானார். தினந்தோறும் அபிஷேகம் செய்ய ஆகாச கங்கையை வரவழைத்ததாக சொல்லப்படுகிறது.
பார்வதி தேவி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டநாத சித்தர் அருகே உள்ள குகையில் தங்கி பூஜித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் 18 சித்தர்களின் சிலைகளும் வழிபாட்டிற்கு வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இக்கோவிலில் சந்தன விநாயகர், சந்தன மகாலிங்கம், சந்தன முருகன், சந்தன மாரியம்மன் என எல்லாமே சந்தனமயம்தான். இங்கு வரும் பக்தர்களுக்கு சந்தனத்தை விபூதி போன்று நெற்றியில் பூசப்படுகிறது. மற்ற கோவில்களில் இருப்பது போல இல்லாமல் இக்கோவிலின் சிவலிங்கமானது சாய்ந்த கோணத்தில் காட்சியளிக்கின்றது. அதற்கு 2 கதைகள் சொல்லப்படுகிறது. கைலாயத்தில் சிவபெருமானின் பூதகணங்களில் ஒருவர் யாழ்வலத்தேவன். இவர் யாழ் இசைத்து இறைவனை மகிழ்வித்து வந்துள்ளார். அவர் அப்சரஸ் கன்னிகை மீது காதல் வயப்பட்டார். இவர்கள் இருவருக்கும் சிற்றின்ப ஆசை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த சிவபெருமான், நீங்கள் இருவரும் பூமியில் மனிதர்களாக பிறந்து ஆசைகள் தீர்ந்து முக்தி அடைந்த பின்பு என் இடத்திற்கு வருவீர்கள் என்று சாபம் அளித்தார். இருவரும் பச்சைமால் சடமங்கை என்ற பெயரில் சதுரகிரி மலைக்கு அடியில் கோட்டையூரில் பிறந்து கணவன் மனைவியாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். பச்சைமால் பசுக்களை மேய்ப்பதையும் சடமங்கை பால் கறந்து வியாபாரிகளுக்கு விற்பதையும் தினசரி செய்து வந்துள்ளார். அப்படி ஒரு நாள் பாலை விற்க சடமங்கை சென்றபோது வழியில் ஒரு முனிவர் தனது பசிக்கு கொஞ்சம் பால் கொடுக்கும்படி கேட்டார். சடமங்கையும் கொடுக்க, தினமும் எனக்கு பால் கொடுப்பாயா என்று முனிவர் கேட்க மறுக்க முடியாமல் தருகிறேன் என்று வாக்களித்தாள். அதன்படியே முனிவருக்கு சில நாட்கள் தொடர்ந்து பால் கொடுத்து வந்தால், கொஞ்ச நாட்களாகவே பாலின் அளவு குறைந்து வருகிறது என்று பச்சைமாலியிடம் வியாபாரிகள் புகார் அளிக்க, அவனோ தனது மனைவி பால் எடுத்து செல்லும் போது பின்தொடர்ந்து சென்றான். வழியில் ஒரு முனிவருக்கு பாலை கொடுப்பதை பார்த்து கோபமுற்று சடமங்கையை சரமாரியாக தாக்கினான். இதனை கண்ட முனிவர் தன்னால் தான் சடமங்கைக்கு இப்படிப்பட்ட துன்பம் என்று வருந்தி அவளை சடைதாரி என்ற பெயரில் காவல் காக்கும் தெய்வ சிலையாக மாற்றிவிட்டு மறைந்து விட்டார். மனைவியை பிரிந்த பச்சைமால் தன்னோட தவறை உணர்ந்து திருந்தி சதுரகிரியில் உள்ள சுத்தநாத சித்தர், சட்டமணி சித்தர் ஆகியோருக்கு பசியார பால் கொடுத்து வந்தான். சதுரகிரிக்கு துறவி ஒருவர் புதிதாக வந்தார். அவரை எல்லோரும் நன்றாக உபசரித்து வந்துள்ளனர். அவருக்கும் பச்சைமால் பசியாறுவதற்கு பால் கொடுத்து வந்தான். ஒரு நாள் புதிதாக வந்த துறவி காராம்பசுவின் மடியிலிருந்து பாலை குடித்து கொண்டிருந்தார். சிவ பூஜைக்காக விடப்பட்டிருந்த காராம்பசுவின் பாலை யாரோ திருடன் குடித்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்து கோபமடைந்த பச்சைமால் ஒரு கம்பை எடுத்து அந்த துறவின் தலையில் ஓங்கி அடித்தான். துறவின் தலையில் காயமடைந்து ரத்தம் கொட்டியது. இதனை பார்த்த சட்டமணி சித்தர் பச்சைமாலுக்கு சாபம் கொடுப்பதற்காக வந்தார். உடனே துறவி உருவில் இருந்த சிவபெருமான் அவரோட சுயரூபத்தை காட்டினார். தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் எல்லோரும் மண்டியிட்டு வணங்கினார்கள். அப்போது பச்சைமாலின் முன்ஜென்ம கதையை எல்லோரிடத்திலும் கூறி அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்கவே துறவியிடத்தில் இங்கு வந்தேன் என்றார் சிவபெருமான். எல்லோரும் கேட்டுக்கொண்டதால் லிங்கமாக மாறி இதுவரைக்கும் நாடி வரும் பக்தர்களுக்கு அருளினை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சுந்தரமகாலிங்கம் என்ற பெயரில் அழைக்கப்படும் லிங்கமானது சாய்ந்த கோணத்தில் தலையில் அடிபட்ட தழும்புடன் இன்றளவும் சதுரகிரி மலையில் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். லிங்கமானது சாய்ந்த நிலையில் இருப்பதற்கு மற்றொரு கதையாக கூறுவது என்னவென்றால், காவல் தெய்வமான கருப்புசாமியின் காவலை சோதிக்க நினைத்த சிவபெருமான் கருப்புசாமியின் காவலில் இருந்த ஒரு மாட்டின் பாலை திருட்டுத்தனமாக மாறு இடத்தில் குடித்தார். இதனை பார்த்துவிட்ட கருப்புசாமி கோபமுற்று அவரது கையில் வைத்திருந்த கம்பை கொண்டு தலையில் பலமாக தாக்கிவிட்டார். அதனால்தான் லிங்கத்தின் தலை சாய்ந்த நிலையில் இருப்பதாக சொல்கின்றார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்த கருப்புசாமியை காவல் தெய்வமாக நியமித்தார் என்றும், கருப்புசாமியை வழிபட்ட பிறகுதான் சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்க முடியும் என்று சிவபெருமான் ஆசி வழங்கியதாக சொல்லப்படுகிறது. நடுகாட்டு நகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது. இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றார்கள். பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறுலிங்கம் உள்ளது. சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடக்கிறது. சிவராத்திரி அன்று மட்டும் பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. நான் செல்லாத மற்றொரு இடம் தவசி பாறை. இந்த இடத்திற்கு செல்ல ஆனந்தவல்லி தாயார் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசி பாறை என்ற தபசு பாறையை அடையலாம். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5000 அடி உயரத்தில் உள்ளது. கோவிலில் இருந்து தவசி பாறை செல்ல குறைந்தது 2 மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் சிரமமான பயணம் என்பதால் நான் தனியாக செல்ல பயந்தேன். பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து எனும் தீர்த்தம் உள்ளது. தவசி பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது. குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே சிரமப்பட்டு செல்லும்படியாக துவாரம் உள்ளது. உள்ளே சென்ற பிறகு 10 பேர் அமர்ந்து தியானம் செய்யும் அளவிற்கு வசதி இருக்கிறது. இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது.
மனத்திடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும். இந்த குகையில்தான் 18 சித்தர்களும் தினமும் சிவ பூஜை செய்வதாக கூறப்படுகிறது. குகையின் மேலே 9 பெரிய பாறாங்கற்கள் உள்ளன. இவற்றை நவக்கிரகங்கள் என்று சொல்கின்றனர். இதற்கு அடுத்துள்ள ஏசி பாறையின் கீழே அமர்ந்தால் கடும் வெயிலும் மிக குளுமையாக இருக்கும். தவசி பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழே இறங்கும் வழியில் வெள்ளை பிள்ளையார் பாறை உள்ளது. பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும். இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் 1/2 அடி உயர பலகைக்கல் விநாயகர் சிலை உள்ளது. அருகில் நடுகாட்டு நாகர் சன்னதி உள்ளது என்று சொல்லப்படுகிறது. இம்மலையில் சந்திர தீர்த்தம், கவுண்டனிய தீர்த்தம், காளி தீர்த்தம், சப்த கன்னியர்கள் நீராடுவதற்காக உருவாக்கப்பட்ட திருமஞ்சன பொய்கை தீர்த்தம், காலங்கிநாதரால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம், பொய்கை தீர்த்தம், பசிக்கிடை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் உள்ளன. பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி புல், சாயா விருட்சம், கருநெல்லி போன்ற அரிய வகை கனிகளும் கிடைக்கின்றன. ஜோதி புல்லை பகலில் நீரில் நனைத்து வைத்தால் இரவில் தீச்சுடர் போன்று ஒளிருமாம். தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலை அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளதாம். இந்த மரத்தின் காய்கள் நாய்க்குட்டி போல இருக்குமாம். அந்த காயானது கனிந்து விழும்பொழுது நாய்க்குட்டி குறைப்பது போல் இருக்குமாம். விழுந்த கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டி கொள்ளுமாம். இதேபோல் பலரும் கேள்விப்பட்ட ஏரெழிஞ்சி மரம் இம்மலையில் உள்ளன. இம்மலையில் மற்றொரு வித்தியாசமான மரமும் உள்ளது. இந்த மரம் நள்ளிரவில் கழுதை போல் கத்துமாம். வெட்டினால் பால் கொட்டும். நவபாஷண சேர்க்கையில் இந்த பாலும் சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு மரம் தவசி பாறை செல்லும் வழியில் உள்ளது. இந்த மரத்தின் பால் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. மரத்தின் கீழே ஆற்று ரத்தம் கொட்டியது போல் இருக்குமாம். இந்த மரத்திற்கு பெயர் இரத்தக்கட்டேரி மரம் என்று சொல்கின்றார்கள். மற்றும் ஒரு வித்தியாசமான மரம் நந்தீஸ்வரர் வனத்தில் உள்ளது. கனை எருமை விருட்சம் என்ற இந்த மரத்தின் அடியில் யாரேனும் நின்றால் எருமை போல் கனைக்குமாம். மரத்தினை காயப்படுத்தினால் பால் சுரக்கும் என்று சொல்லப்படுகிறது. பலருக்கும் தெரியாத மதிமைக்கு வனம் மலையின் அடர்ந்த பகுதியில் இருக்கிறதாம். இப்பகுதியில் தவறி சென்றவர்கள் யாரும் வெளியே வர முடியாதாம். அந்த அளவுக்கு உங்களது மூளையை மயக்கி சுயமாக எதுவும் யோசிக்க முடியாதபடி செய்துவிடுமாம். பசியோ தாகமோ எதுவும் எடுக்காதாம். இம்மலையில் கிடைக்கும் சில மூலிகை இலைகளை கொண்டு முறிந்த எலும்புகளை கூட சரி செய்யும் ஆற்றல் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இன்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தர்களும் ரிஷிகளும் மகாலிங்கத்திற்கு பூஜை செய்ய வருகின்றனர். வானத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் மலைப்பகுதியில் விழுகின்றன. இதனை பல பக்தர்கள் நேரடியாக பார்த்தும் கைபேசியில் பதிவு செய்தும் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இப்படி எண்ணற்ற சிறப்புகளும் அதிக சக்தியும் கொண்ட இந்த சதுரகிரி மலைக்கு குடும்பத்தோடு சென்று சிவபெருமானை தரிசித்து அவரின் பரிபூர்ண அருளை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தானிப்பாறைக்கு எப்படி செல்ல வேண்டுமானால் வடக்கிலிருந்து வருபவர்கள் மதுரைக்கு வந்து அங்கிருந்து தானிப்பாறைக்கு நேரடியாக பேருந்துகள் இருந்தால் ஏறிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் வத்ராயிருப்புக்கு பேருந்துகள் இருந்தால் தானிப்பாறை விளக்கில் இறங்கிக் கொள்ளுங்கள். அந்த வழியாக செல்லவில்லை என்றால் வத்ராயிருப்பில் இறங்கி கொண்டு ஆட்டோக்கு ரூபாய் 30 கொடுத்து தானிப்பாறை வந்து அடையலாம். மதுரையிலிருந்து ராஜபாளையம், செங்கோட்டை போன்ற ஊர்களுக்கு போகும் பேருந்தில் ஏறி கிருஷ்ணங்கோவில் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி வத்ராயிருப்பு வந்தடையலாம். தென்காசி மார்க்கமாக வருபவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கினால் அங்கிருந்து வத்ராயிருப்புக்கு அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. வத்ராயிருப்பில் இருந்து ஷேர் ஆட்டோகள் அதிகமாக உள்ளன. சில நேரங்களில் பேருந்து வசதியும் தானிப்பாறைக்கு செல்ல இருக்கின்றது. இதுவரை கூறிய வரலாற்றில் நிறை குறை இருப்பின் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் காதால் கேட்டும் படித்தும் இந்த பதிவை சிரமப்பட்டு உருவாக்கியுள்ளேன் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு எனது தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வங்களை தேடி ஆலயங்கள் செல்வோம். ஆண்டவனின் பரிபூர்ண அருளை பெறுவோம். வாழ்க வையகம், வளர்க ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.